கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 5:11, ரோமன்ஸ் 5:11. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன, இப்போ நம்ம நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு இது நம்ம ஒப்புரவாகுதல் கிடைக்க பண்ணிச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மேன்மை பாராட்டுகிறோம். இல்லை, தேவன் பேரில் ரிஜாய்சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக நம்ம பார்க்குறோம். அதாவது அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பிரசன்னம், அவருடைய கிடைத்த உறவை நம்ம கொண்டாடுறோம். அவர் செய்த காரியங்கள் மாத்திரம் இல்லை. ஏன்னா அவன் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, நம்ம இதே 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் என்ன பார்த்தோம், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போ சமாதானம் பெற்ற நம்ம இப்போ 10வது வசனத்தில் என்ன சொன்னார், நாம் பாவிகளாய் இருக்கையில், எப்படி தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். அப்போ முதல்ல நம்ம தேவன் மூலமாக நம்ம சமாதானத்தை பெற்றோம். இப்போ நம்ம அவருக்கு எதிரிகளாக இருக்கும்போது, சத்துருக்களாக இருக்கும்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பண்ணப்பட்டோம். அது மாத்திரமில்லை, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம ஒப்புரவாக்கப்பட்டதுனால நம்ம ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர் மேலே மிகுந்த மேன்மை பாராட்டக்கூடியதா, நம்ம மிகுந்த மகிழ்ச்சியோட மனமகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய ஒரு காரியம். சங்கீதம் 32:11 சொல்லும்போது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். என்ன, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. காரணம் என்ன, கர்த்தருக்கும் நமக்கும் இப்போ இடைவெளி இல்லை. நமக்கு ஒரு ஒப்புரவாக்குதல் ஊழியம் கிடைச்சிருச்சு. நம்ம கர்த்தரோட ஒப்புரவாக்கிட்டாரு. அதனால என்ன, இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன, தேவனை குறித்து ஏன் மேன்மை பாராட்டுறோம், ஏன்னா இப்போ நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ நம்ம கர்த்தர் மேலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமா? ஏன்னா நம்முடைய சந்தோஷம் எதில் இருக்கணும்னா, நம்மளுடைய மனமகிழ்ச்சி எதில் இருக்கணும்னா, அதாவது நமக்கு கர்த்தர் செய்த ஆசீர்வாதமோ இல்லை கர்த்தர் கொடுத்த காரியத்தினால இல்லை. நம்முடைய சந்தோஷம் மனமகிழ்ச்சி எதில் வேரூன்றி இருக்குன்னா, நமக்கு தேவனோடு கிடைத்த உறவில் இருக்கணுமே ஒழிய அதனால் நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பிள்ளை எப்படி பெற்றோருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது தகப்பனுக்கோ தாய்க்கும் சந்தோஷமாக இருக்கோ, அதன் மாதிரி நம்ம தேவன் பேரில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அங்கே சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் வரும்போது உங்களுக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைக்குது. என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு எதிரான சத்துருக்களாக இருந்தோம். அதாவது கர்த்தரோட விரோதியாக இருந்தோம், அவருக்கு எதிரிகளாக இருந்தோம். நமக்கும் கர்த்தருக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. நம்ம கர்த்தருக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் இப்போ நமக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன, நம்ம இப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளம் வரும்போது இப்போ என்ன, எனக்கு கர்த்தருக்கு இடையில இடைவெளி இல்லை. முதலாவது, எனக்கும் கர்த்தருக்கு இடையில இடைவெளி இல்லை. 2வது என்ன, நானும் அவரோட சமாதானம் பெற்றேன். எப்படி, அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய தாய் தகப்பன் எந்த தாய் தகப்பனா தன்னுடைய பிள்ளையை வெறுக்கக்கூடியவங்க இருக்காங்களா? இல்லையே. அப்போ என்னன்னா, நம்ம ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால நமக்கு என்ன கொடுத்துட்டாரு, இப்படி ஒரு அன்பான தகப்பன் உண்டு என்று சொல்லக்கூடிய மற்றவர்களை ஒப்புரவாக்கக்கூடிய அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ என்ன, நம்ம இப்போ ஒரு கர்த்தரோடு நம்ம உறவில் இருக்கிறோம். அந்த உறவின் மூலமாக நமக்கு சமாதானம். இப்போ நம்ம மற்றவர்களை சமாதானம் பண்ணக்கூடியதா. அப்போ எதில் மேன்மை பாராட்டக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? நீங்கள் உங்களுடைய மேன்மை பாராட்டுதல் எதில் இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக மேன்மை பாராட்டுறதா, இல்லை கர்த்தருக்கு மேன்மை பாராட்டக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் கர்த்தர்கிட்டருந்து ஒப்புரவாகுதலை பெற்றுக்கொண்டீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் அந்த ஒப்புரவாகுதலை கொடுக்குறீங்களா?
இல்லை நீங்கள் ஒப்புரவாக்குதலை நீங்கள் ஏதாவது செய்ததுனால உங்களுக்கு ஒப்புரவானதா? கிடையாதே. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல நாளில் நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்ட போகிறோம்? நமக்கு கிடைச்ச ஒரு புதிய அடையாளம். யார்? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அவரோட சமாதானம் பெற்றோம் அப்படிங்கிற அதன் மூலமாக நம்ம கர்த்தருக்கு மேன்மை பாராட்டக்கூடிய மக்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் உமக்கு எதிரிகளாய் இருக்கும்போது உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி அதன் மூலமாய் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் இருந்த இடைவெளியை அகற்றி ஒரு புதிய உறவை கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.